அன்பான தோழர்களே, அனைவருக்கும் புரட்சிகரமான வணக்கம். என்னுடைய பெயர் ஜெயக்குமார் மற்றும் என்னோடு இணைந்து ஆசான் பழனிக்குமார் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு உலக வாய்ந்த ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடிய அலங்காநல்லூர் பகுதியில் இருக்கக்கூடிய சக்தி ஒளி கலைக்குழுவினர் மூலமாக நாங்கள் இன்னைக்கு கலை நிகழ்ச்சி நடத்துவதற்காக வந்திருக்கிறோம். என் வேர்வை உலகம் முன் உழைப்புக்கேற்ற ஊதியம் கொடு என்ற வார்த்தைகளை கிடங்க என்றாவது ஒரு நாள் சாகடிக்கப்படலாம், ஆனால் ஒருபொழுதும் தோற்கடிக்கப்பட மாட்டோம் என்று சொன்ன சேக்குவர வாரிசுகளாக, சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காட்டில் விஷமரவட்டும் சொன்ன புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய வாரிசுகளாக, பகத்சிங் தம்பிகளாக, கார்ல் மார்க்ஸ் மாணவர்களாக இங்கு நாங்கள் வருகின்றிருக்கிறோம். இந்த மார்ச் 7ஆம் தேதி நாளை மகளிர் தினம். அதற்கு முன்தினமாக மாமதுரை போற்றும் மதுரை தமுக்கு மைதானத்தில் நடைபெறக்கூடிய தமிழ்நாடு பண்பாட்டு பெருவிழா மக்கள் அதிகார கழகம் சீர சிறப்பமாக இந்த ஏற்பாடை செய்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த பெருவிழாவில் நாங்கள் கலைஞர்கள் கலை நிகழ்ச்சி நடத்துவதற்காக வந்திருக்கிறோம். இந்த தமிழ்நாட்டு பெருவிழாவுடைய முக்கிய நோக்கமாக சாதி மறுத்து காதலிப்பீர், மனம் முடிப்பீர், வேண்டும் ஜனநாயகம் என்ற ஒற்றை கோரிக்கையை முன்வைத்து இந்த பெருவிழாவில் அனைவரும் பங்கேற்பதற்காக வருகின்றிருக்கிறார்கள். இதில் என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு சில பாட்டு தான் ஞாபகத்துக்கு வருது. ஒன்றா இருக்க கற்றுக்கணும், இந்த உண்மையை சொன்னால் ஒத்துக்கணும், காக்கா குருவியை பாருங்க, அதுக்கு கற்றுக் கொடுத்தது யாருங்க அப்படின்ற இந்த பாட்டு வரி தெரிஞ்சால் கூட இந்த ஆணவ படுகொலை நடக்காது. நாங்கள் அந்த கலைக்குழுவில் ஒரு வீதி நாடகம் போடும்போது ஒரு சில பாடல்களை பாடுவோம். வெத்தலை சகப்ப பார்த்தா கூட நெஞ்ச படக்கும், நீ வெட்டு பட்டு ரத்தத்தில் கிடக்க உசிரே துடிக்கும், என்ன சராசாவே இழந்தது எனக்கு துன்பம் இல்லை, தேசம் இது நாசமானால் எனக்கு ஒரு துன்பம் இல்லை, மனுஷனா பார்க்க தெரியல, இந்த மானங்கட்ட சாதி வெறிய போக்க முடியல, இந்த மானங்கட்ட சாதி வெறிய போக்க முடியல. இப்படி பல தடவை பண்ணியிருக்கிறோம். ஆனால் இருந்தாலும் அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க, ஆணவ படுகொலை அப்படின்னு. ஏன் இந்த பேர் வச்சாங்கன்னு தெரியல. ஏன்னா மூளையை வேலை பார்க்காம, ஒரு படிப்பறிவு இல்லாமல், கல்வியறி இல்லாமல் செய்யக்கூடிய இந்த கொலைக்கு ஆணவ படுகொலை அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட அந்த ஆணவ படுகொலையில தடுத்து நிறுத்தும் விட இனிமேல் இந்த நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக, அடையாளப்படுத்துவதற்காக இந்த சாதி மறுப்பு திருமணி முடிப்பவர்கள் அனைவரும் புரட்சிக்காரர்கள், ஏதோ ஒரு வகையில் வாசிக்கக்கூடியவர்கள், அவர்கள் படிப்பறிவு உள்ளவர்கள், சமூக சிந்தனை உள்ளவர்கள், அப்படிப்பட்டவர்களை அடையாளம் காட்டுவதற்காக இந்த பண்பாட்டு பெருவிழா நடந்துக்கிட்டு இருக்குது. எனவே நான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ஆணவ கொலைக்கு ஆதரவாக கூடிய நபர்களை தயவு செய்து வாசிங்க. அது குறிப்பாக கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்களை வாசிங்க. அதுக்கு பிறகு தியாகம் பண்ண தலைவர்களை வாசிங்க அப்படின்ட்டு சொல்றதுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். எனவே நம்ம அனைவரும் இந்த பண்பாட்டு பெருவிழாவை இத்தோடு இல்லாமல் தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய சன்னர்களுக்கு எடுத்து கொண்டு போய் இந்த ஆணவ படுகொலைக்கு எதிராக ஒரு புரட்சியை துவங்கணும். அப்படின்னா அதுக்காகத்தான் நாங்கள் இந்த பறை இசையை மூலமாக இது சொல்வதற்காக வந்திருக்கிறோம். இனி ஆணவ படுகொலைக்கு எதிராக திசையெங்க மொழிக்கட்டும் எங்களுடைய போர்ப்பறை இசை.